குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து நேற்று என்ன பண்ணியிருந்தோம்னா, கால் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் 24,800 அப்படின்ற இடத்த முடிஞ்சிருது. நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 24,800 கால் பை பண்ண சொல்லியிருந்தோம். அது எந்த இடத்துக்கு மேலேனா 235 ரூபாய்க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே போல் 10லேருந்து 15 பாயிண்ட் போட சொன்னோம். ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த லெவல்ஸ் அதுக்கு மேலே நிற்கலைன்னா நீங்கள் ஆர்டரே எடுக்கக்கூடாது. அன்றைக்கி பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸே மார்க்கெட் கொடுக்கல, அதுலேருந்து கீழே இறங்கிட்டு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுபோலவே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பாருங்கள், நம்ம சொன்ன இடம் 235க்கு மேலே இருந்து பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் 5 நிமிஷம் கேண்டில் நான் காட்டுறது. 5 நிமிஷம் கேண்டிலில் பாருங்கள், ஓப்பன் ஆனது 240, அது க்ளோஸ் வச்சுருக்குது பாருங்கள் 207. அப்போது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான், யாருமே வாங்கியிருக்க முடியாது அந்த இடத்த. ஏன்னா அது 207 வரலையுமே போயிடுச்சு ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே. அதுக்கப்புறம் அது 215 தான் வந்ததே தவிர, நம்ம சொன்ன பை லெவல் சொல்லியிருந்தோம் இல்லையா, 24,800 கால் நம்ம 235 சொல்லியிருந்தோம். அந்த லெவல் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு கால் கொடுத்துருந்தோம். இன்னொரு கால் என்ன கொடுத்துருந்தோம், 850 கால் நம்ம கொடுத்துருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளே வரலைங்க. நம்ம 208க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அதே போல் தான், அந்த 24,800 கால் போல் தான் இந்த 850 காலும் அப்படி தான் இருக்குது. நம்ம சொன்ன இடம் கரெக்டாக அதுதான் ஹை வச்சுருக்கு. அந்த இடம் வாங்கியிருக்க வாய்ப்பு கிடையாது. க்ளோசிங் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே ஒரு 20 பாயிண்ட் கீழே போயிடுச்சு. அதனால் 5 நிமிஷத்துக்குள்ளே அது சொல்லிடுச்சு, நான் கீழே தான் போக போகிறேன், இந்த லெவல்ஸ் மீட் ஆக போகிறதில்ல அப்படின்றது சொல்லிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்த லெவல் திரும்ப வரவே இல்லை. நம்ம கொடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 208, அந்த லெவல் பாருங்கள் வரவே இல்லை. மார்க்கெட் உங்களுக்கு இன்றைக்கி கால் சைடு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கல. ஆனால் இன்னொன்று நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு வேளை இந்த கால்ஸ் நம்ம கொடுக்குற லெவல்ஸுக்கு மேலே நிற்கலைன்னா நீங்கள் புட் ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். போன வீடியோவில் நம்ம அப்படி தான் சொன்னோம். நம்ம பார்த்திங்கன்னா புட்டு பார்த்திங்கன்னா 200 அதே லெவலில் வச்சு பை பண்ணியிருக்கலாம். அதாவது நம்ம காலுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 230க்கு பை பண்ண சொல்லியிருந்தோம். 30க்கு மேலே இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த புட்டு பாருங்கள், 9.15க்கெலாம் 235 தாண்டி கிட்டத்தட்ட 250 கிட்ட போயிடுச்சு. ஆனால் அது 233 வரலையும் தான் வந்தது கீழே. 233, 230. நம்ம காலுக்கு என்ன லெவல் கொடுத்தோமோ 24,800 காலுக்கு நம்ம எக்ஸாக்டாக 235க்கு மேலே பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 160 பாயிண்ட்டுக்கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 160 கிடையாது, நான் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வச்சுக்கலாங்க. 200லேருந்து 300 பாயிண்ட்டுக்கிட்ட கூட வச்சுக்கலாம். இது நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நீங்கள் ஒருவேளை 235க்கு மேலே பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸாக 230 போட்டுட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது போன ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 415. உங்களால் ஃபுல் ப்ராஃபிட்டும் புக் பண்ண முடியலைன்னா கூட உங்களால் அங்கேருந்து ஒரு 100-150 பாயிண்ட்டுக்கிட்ட ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் ஒரு லாட்டுக்கு. நம்ம கொடுக்குற லெவல்ஸ் என்ன ஆகுதுன்னா, இது ஏன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம், கால் இன்றைக்கி ஏன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, அது என்ன ஆச்சுன்னா, நேற்றைய கொஞ்சம் கேப் அப் ஆகிடுச்சு. நேற்றைய க்ளோசிங்லேருந்து கொஞ்சம் கேப் அப் ஆகுது. ஆனவுடனே ஏன்னா நேற்று முடிஞ்ச இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24,780 அப்படின்ற முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. பார்த்திங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்டு, 70லேருந்து 80 பாயிண்ட் ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பிடுச்சிங்க. 850க்கு மேலே நிற்க முடியல. இப்போ நம்ம 800 காலும் மாதிரி 850 புட்டும் பார்த்திங்கன்னா நான் 208 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதே புட்டை பார்த்திங்க 208க்கு மேலே பை பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா அதே லெவல் தான் வந்திருக்கு பாருங்கள். நம்ம சொன்ன அந்த 230ன்ற 800 காலு கொடுத்த லெவல் தான் இந்த புட்டு லோவாக ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஒருவேளை நீங்கள் இதை வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கும்.
இது வந்து நம்ம எப்பயுமே என்ன சொல்கிறோம்னா, இந்த லெவல்ஸ் நம்ம கொடுக்குற லெவல்ஸ் வந்து எப்போ கரெக்டாக போகணும், மார்க்கெட்டுக்கு வந்து கேப் அப் இல்லாமல் கேப் டவுன் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த லெவல்ஸ் வந்து கரெக்டாக மீட் ஆகி போகும். ஒருவேளை அந்த கால் வந்து நம்ம சொன்ன லெவலை மீட் ஆகலைன்னா நீங்கள் வந்து உடனடியாக என்ன பண்ணிடலாம், புட்டு பக்கம் அந்த ப்ரைஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் புட்டை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு நிச்சயம் உண்டு. இது வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து போட வந்து மறந்துட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம சொன்ன லெவல் கால் ஆப்ஷன் வந்து சொன்ன லெவலுக்கு மேலே நிற்கலனா நீங்கள் உடனே புட்டு பக்கம் போகலாம் அப்படின்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நேற்று அதாவது முந்தா நேற்று ஈவினிங்கு. அதே போல் இன்றைக்கி வந்து நேற்று வந்து ஈவினிங் போட மறந்தாச்சு. ஒருவேளை நான் சொல்கிற லெவல்ஸ்லாம் நீங்கள் வந்து எப்பயுமே என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கொடுக்குற லெவலில் வந்து கால் வந்து மெயின்டைன் ஆகுதா பாருங்கள். கொடுக்குற லெவல்ஸை தாண்டி அந்த கால் வந்து சப்போர்ட் பண்ணி நிற்குதா பாருங்கள். அப்படி நிற்காத பட்சத்தில் நீங்கள் வந்து நம்ம சொல்கிற அதே ப்ரைஸில் அதே ஸ்ட்ரைக்கு அந்த புட்டு நின்னுங்க நீங்கள் வந்து தாராளமாக நம்ம சொன்ன லெவல்ஸையும் ஸ்டாப் லாஸையும் புட்டுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். நேற்று மாதிரி வந்து நேற்று நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தது மார்க்கெட் நமக்கு, கால் சைடும் புட் சைடும். ஆனால் இது என்ன இன்றைக்கி ஆகிடுச்சின்னா, ஒரே சைடே வந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இது மேபி வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம். ஏன்னா எப்பயும் ஒரு ஹை போகும்போது மார்க்கெட் இறங்குறது வந்து ரொம்ப சகஜமான விஷயம். லைஃப் டைம் ஹை வந்து அச்சீவ் பண்ண மாதிரி தான் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு. இது பார்த்திங்கன்னா என்னன்னா, மார்க்கெட்டுக்கான ரேஞ்சு இன்னும் குறையல. மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,500 கிட்ட முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் வந்து ஒன்று 24,500க்கு மேலேயே இருந்தால் மார்க்கெட்டை வந்து 25,000 வரையிலையும் போகலாம். அப்படி 24,500க்கு கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் 24,000 போகலாம். இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து மிட் பாயிண்ட்டுக்கிட்ட நிற்கிது. 24,500லேருந்து ஒரு 30 பாயிண்ட் தான் மேலே இருக்குது. அதனால் இது வந்து பட்ஜெட்டு ஏதோ ஒரு நியூஸுக்காக வெயிட்டிங் மார்க்கெட். அது பட்ஜெட் நியூஸாக தான் இருக்கும். அதுக்காக தான் வந்து நமக்கு வந்து அடிக்கடி மார்க்கெட் வந்து கேப் அப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டெய்லி. அதாவது மார்க்கெட் வந்து முக்கால்வாசி வந்து இந்த பட்ஜெட் வந்து முடிகிற வரையிலுமே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட்ஜெட்டை பொறுத்து அதோட மூவ்மெண்ட் மாறலாம். எப்படி இந்த 2 லெவல்ஸும் வந்து டச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது 24,500 முடிஞ்சிருக்கு. இது 24,500க்கு மேலே இருந்தால் 25,000 வரலையும் போகும். ஒருவேளை 24,500 பிரேக் பண்ணிடுச்சுன்னா 24,000 வரலையும் போகலாம். அதாவது 500 பாயிண்ட்டு மேலே ஒரு 500 பாயிண்ட்டு, கீழே ஒரு 500 பாயிண்ட் வந்து ரேஞ்சு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து இதுக்கோட மிட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,500 தாங்க மிட் பாயிண்ட்டு. இந்த மிட் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, 500க்கு மேலே இருந்தால் கால் எடுத்துக்கலாம், 500க்கு கீழே இருந்தால் புட்டு எடுத்துக்கலாம். 500க்கு அதாவது 500ன்றது முக்கியமான மையப்புள்ளி மார்க்கெட்டுக்கு. இது லெவல்ஸ் வந்து 500 கால் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். 24,500 காலுக்கும் புட்டுக்கும் என்ன ரேஞ்ச் வச்சு ட்ரேட் எடுக்கலான்றதை நம்ம வந்து இனிமேல் வந்து 2 சைடுமே கொடுப்போம். 2 சைடும் கொடுத்தா தான் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கேப் அப் ஆகிட்டு திரும்புகிற மார்க்கெட்டில் நம்ம வந்து கரெக்டாக ப்ராஃபிட் எடுத்து பண்ண முடியும். இன்னொரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கிளியராக உங்களுக்கு வந்து எந்த கால் எந்த புட்டு எந்த ப்ரைஸுக்கு மேலே எந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் எடுக்கலான்றதை வந்து சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து டார்கெட்டு ஸ்டாப் லாஸ்லாம் சொல்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து என்னோட இதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இருந்தாலும் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்மளது வந்து ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட்டு தான். டார்கெட் வந்து 20 பாயிண்ட் வச்சுருக்கோம். அது வந்து இதுவரையிலையும் நம்ம கொடுத்த 2 வாரத்தில் ஒரு 2 நாள் தான் நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே போயிடுச்சு. அப்படியே மாற்றி பண்ணியிருந்தா கூட நல்ல ப்ராஃபிட்டை தான் உங்களுக்கு வந்து டைரெக்ஷன் தான் மாறி போச்சே தவிர ப்ராஃபிட்டுக்கு வந்து ரேஞ்சு குறையலைங்க. அதனால் நான் வந்து என்ன பண்ணலான்ருக்கேன்னா, மார்க்கெட் ஆரம்பித்த உடனே வந்து ஒரு 9:15க்கு அப்புறம் ஒரு வீடியோ போடலான்ருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களால் அந்த லெவல்ஸ் வந்து கண்டுபிடிச்சி பண்ண முடியும்.
இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டு ஒரு நாள் முன்னாடியே போடுறதால கேப் அப் ஆகும்போது கொஞ்சம் அந்த லெவல்ஸ் கொஞ்சம் மாறுது. 24,800 ஸ்ட்ரைக் அப்படின்னும்போது மார்க்கெட் கேப் அப் ஆனா, அந்த ஸ்ட்ரைக்கோட வேல்யூ மாறுது. அதனால் நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ண பிறகு ஒரு வீடியோவும், ஈவினிங் ஒரு வீடியோவும் போடலான்னு இருக்கோங்க. இதுபோல் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.